வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் வண்டார்குழலி. வாருங்கள் செய்திகளை பார்ப்போம். சங்கத்தினுடைய தலைவர் கே.எம். வெங்கடேசன், கோலத்தூர் வெங்கடேசன், துணைத் தலைவர் ஆனந்தன், ஊனமலை அவர் இருக்கிற இந்த பெண்கள்லாம் ஏரி வேலை செய்கிற பெண்கள். அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது 2021 தேர்தலில் இந்த தேர்தலில் 32, 33லேருந்து ஏறக்குறைய ஒரு 46, 13 தேர்தல் அறிக்கையில் 1% கூட ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்றலை. ஒட்டுமொத்தமாக இருக்கிற 506 தேர்தல் அறிக்கையில் 90% நிறைவேற்றலை, 10% தான் நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக விவசாயத்துக்கு சொன்ன 56 தேர்தல் அறிக்கையில் 56 எண் தேர்தல் அறிக்கையில் ஒரு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றலை. குறிப்பாக கேரளா போல மாநில பரிந்துரை விலை அளிக்க தமிழகத்தில் ஒரு குழு ஏற்படுத்தப்படும் என்று சொன்னாங்க. கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. 2021 தேர்தலுக்கு முன்பாக வந்து பார்த்தாக்கா முந்தைய ஆட்சியாளர்கள் கடன் தள்ளுபடி பண்ணாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் 150 நாள் வழங்கும்னு சொன்னாங்க. இந்த 100 நாள் வேலையில் பெண்கள்லாம் சாட்சி. இந்த 100 நாள் வேலையில் போனதும் ஒரு 7:30 மணிக்கு போகிறாங்க. கன்றாகை வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. 7:30 மணிக்கு ஒரு ஃபோட்டோ, ஜியோடெக் வரல. அடுத்து 8:30 மணிக்கு ஒரு ஜியோடெக் வரல. 9:30 மணிக்கு மறுபடியும் கண்வீழ்ச்சி காட்டினோம். 11:30 மணிக்கு தான் வருது. மாலை 4 மணி வரை 5 மணி வரை பணித்தளத்தில் பணி பயத்தோடு பணியாளர்கள் வேலை செய்கிற நிலம் இருக்குது. 150 நாள்னு சொன்னாங்க. 100 நாள்லேயே 50 நாள் கூட வேலை தரல. 336 ரூபா மத்தியஸ்தர நிதியில் ஏறக்குறைய 80 ரூபா தராங்க. இந்த வாரம் தான் 200 ரூபா தராங்க. ஒரு ஆண்டுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் 20,000 ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. 5 ஆண்டுகளில் 1 லட்சம் ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள். இந்த மக்கள் ஏதுமறியா அப்பாவிகள். இதற்கு கேட்பதற்கு ஆளும் இல்லை. வேளாண் துறையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வேளாண் துறையில் மிகப்பெரிய ஊழல். டிராக்டர் பதிவு என்பது ஆன்லைனில் தான் பதிவு பண்ணோம், ஆஃப்லைனில் பண்ணுறாங்க. நாங்களும் பலமுறை இது சம்பந்தமாக அந்த அதிகாரியிடம் கேட்கும்போது டிராக்டரில் பார்த்தா ஊழல், 100 நாள் வேலையில் ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், இப்படி ஊழல் மலிந்து விட்டது. குறிப்பாக ஜெயரஞ்சன் கமிட்டி மாநில திட்டக்குழுடைய துணைத் தலைவர், இதனுடைய திட்டக்குழுடைய தலைவராக தமிழக முதல்வர்கிட்ட வந்து பார்த்தா அறிக்கை சமர்ப்பிக்கிறார். அந்த அறிக்கையில் 75% இளைஞர்கள் நகர்ப்புறங்கள் நோக்கி சென்று விட்டார்கள், வேளாண்மை வீழ்ந்து விட்டது, படிப்படியாக விவசாயிகள் விவசாயத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற நேரத்தில் இந்த மக்கள் ஊரை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அடித்தட்டு மக்களுக்கு 100 நாள் வேலை கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தா 50 நாள் கூட தரல. முழுமையான கூலியில் வந்து கால் பங்கு கூட எங்களுக்கு கால் தோசை கூட தரல. முழு தோசையில் கால் தோசை கூட தரல. வீதியெல்லாம் அவங்களே ஆட்டையை போடுறாங்க. அடுத்ததாக டெல்லியில் இந்தியா முழுவதும் போராட்டம் நடக்குது. சாகுபடி செலவுடன் வாழ்க்கை செலவு இணைச்சு கொடுங்க. மத்திய அரசு சாகுபடி செலவுக்காக 1 கிலோ நெல்லுக்கு தலைவராக 24 ரூபா தானே தருது. 24 ரூபா தருதுங்க. 23 ரூபா 69 ரூபா. இது மோட்டார் ரகத்துக்கு. சன்ன ரகத்திற்கு 24 ரூபா தர்றாங்க. இத்துடன் மாநில அரசு தன்னுடைய பரிந்துரையாக 1 ரூபா 31 பைசா தருது. ஆகவே இது குறைந்தபட்ச, இது மிக மிக குறைவான விஷயம். ஆகவே தான் ஒரிசா போல 12 ரூபா தர வேண்டும். இவங்க தேர்தல் அறிக்கை 34 லட்சம் படி கேரளா போல மாநில பரிந்துரை விலை அறிவிக்க எந்த ஒரு குழு ஏற்படுத்தலை. ஆகவே தான் ஒன்று சாகுபடி செலவு தான் இப்போ கொள்முதல் பண்ணுறாங்க. வாழ்க்கை செலவுக்கு கொள்முதல் செய்வதற்காக இன்றைக்கு 100 நாள் வேலை திட்ட பணியில் ஊழலும் முறைகேடும் நடக்குது. ஆகவே தான் 150 நாளாக்கி, எடப்பாடியார் சொன்ன 150 நாளாக்கி அந்த பணி பணத்தை வந்து பார்த்தா நேர்கணக்கு அந்த அக்கௌண்ட்டில் மண்ணையும் மட்டும் பராமரிக்க அவங்க அக்கௌண்ட்டில் போடணும். இதுதான் ஏறக்குறைய இன்றைக்கு 400 ரூபா 100 நாள் வேலைக்குன்னா ஏறக்குறைய 150 நாளுக்கு 60,000 ரூபா. ஒரு மாட்டை பராமரிக்கிறதுக்கு மாட்டுக்கு வந்து பார்த்தா தீவனம் வாங்கலாம், மாட்டுக்கு வந்து பார்த்தா உணி மருந்து வாங்கலாம், மூக்கங்கயிறு வாங்கலாம், அடுத்து தீவனம் வாங்கலாம்,
பயிர் செலவுக்கு எத்தனையோ செலவு இருக்குது. ஆகவே 150 நாளுடைய பணத்தை அவங்க அக்கௌண்ட்டில் போட்டுருங்க. காலையில் போயிட்டு 7:30 மணிக்கு இந்த பனி பயம், கன்றியாக பயம், ஜியோடெக் வரல அப்படின்னா கொடுமை. அது உலகில் வேறெங்கும் இந்த கொடுமையான நடைமுறை இல்லை. மக்கள் பயத்துடன் அச்சத்துடன் வாழ்கிறார்கள். இதை பயன்படுத்தி உழைப்பை முடக்கி ஊழல் தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்குது. ஆகவே மண்ணையும் மாட்டையும் பராமரிக்க வாழ்க்கை செலவாக C2 வாழ்க்கை செலவாக 150 நாள் பணம் எங்களுக்கு 60,000 அவர் அக்கௌண்ட்டில் போட்டுரு. வேளாண் துறைக்கு 1% நிதி தான் இருக்குது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் 5 லட்சம் கோடியில் ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் இலவசமாக தர்றாங்க. இந்த 1.5 லட்சம் கோடியில் 1,13,00,000 அட்டைக்கு மகளிர் உரிமை தொகையாகவும், மாணவர்களுக்கும் மாணவிக்கும் ஏறக்குறைய வந்து பார்த்தா 7 லட்சம் மாணவ மாணவருக்கு ஒரு 1000 ரூபாய் என மகளிர் உரிமை தொகை 1.13 கோடியும் ஒரு 7 சேர்த்தாக்கா 7 லட்சம் மாணவ மாணவர் சேர்த்தாக்கா 1,20 லட்சம் பேருக்கு ஒரு 1000 ரூபாய்னாக்கா ஏறக்குறைய 14,400 கோடி ரூபாய் தான் இந்த பட்ஜெட்டில் செலவாகுது. நேரடியாக பணம் வந்து சேருது. இருக்கிற இலவசத்துக்கான பணம் 1,50,000 கோடி. இதில் நேரடி பணமாக வரது 14,400 கோடி. அடுத்து 35 லட்சம் பேருக்கு பென்ஷன் 1,200 ரூபான்னு தராங்க. முதியோருக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபான்னு தராங்க. இது என்ன போகும்னு தெரியல. ஆகவே இந்த பணம் என்பது 5,000 கோடி, ஏறக்குறைய 20,000 கோடி தான் நேரடி பணமாக வருது 1.5 லட்சம் கோடியில். மீதி 1,30,000 கோடி என்பது பயனற்ற திட்டங்களாக இருக்கிறது. எனவே தான் வேளாண் துறைக்கு ஒதுக்குற 1% நிதி என்பது உங்களுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது 1% நிதிக்கு உளுத்துப்பட்ட கலக்காயம், புழுத்துப்பட்ட வந்து பார்த்தாக்கா அந்த உளுந்து அந்தரிச்சி வந்து பார்த்தா வெதனல் தராங்க. கலைஞர் தென்னங்கன்று கொடுத்தாங்க. எங்கனாவது வந்து கலைஞர் தென்னங்கன்று கேட்டுப்பாரு. கலைஞர் தென்னங்கன்று பார்த்து கலைஞர் டிவி கொடுத்தாங்க, வீட்டுக்கு வீடு வருது. கலைஞர் தென்னங்கன்று ஏறக்குறைய 6 கோடி தென்னங்கன்று தமிழ்நாடு முழு கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 3 தென்னங்கன்று கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது கலைஞர் தென்னங்கண்ணை பார்த்து போடுங்கம்மா ஓட்டுன்னு கேட்க இந்த ஆட்சியாளர்களுக்கு திராணி இருக்கதா? வேளாண் துறை 56 கோரிக்கை எதுவுமே நிறைவேறல. ஊழல் மலிந்து விட்டது. அதிகமாக அதிகார வர்க்கத்தினுடைய அடக்குமுறை அதிகமாக இருக்கிறது. ஏரி வேலையில் பணிபளு இருக்குது. C2 வேலைக்கு ஈடாக இந்த 150 நாள் பணியை வழங்க வேண்டும். கால்நடைகளுக்கு இலவசமாக தீவனம் வழங்க வேண்டும். எல்லாவற்றிலும் மேலாக ஊழல் குப்பை அதிகமாகிவிட்டது. ஊழல் குப்பை அதிகமாகிவிட்டது. இந்த ஊழலையும் எடுப்பான். இந்த ஊழலை குப்பைகளை பெருக்க பெண்கள் நாம் அப்படிமா? இந்த ஊழலை பெருக்க நாம் அப்படிமா? புடிமா நீ புடிமா? ஊழலை பெருக்க ஏமா நிறைய குப்பையாகி போச்சு. இப்படி வா, இப்படி வாமா, வாமா வாமா வா, இப்படி வா. நிறையா குப்பையாகி போச்சு நாட்டில் ஊழலால். இதை பெருக்கிறதுக்காக இதை தான் வந்து பார்த்தாக்கா அரசியல் கட்சியில் கொண்டு வரணும். எல்லா இடத்துலையும் ஊழல் முடங்கி போச்சு. ஊழலில் நிறைய குப்பையாகி போச்சு. இப்போ பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஊழல் பெருகி போச்சு. குப்பையிலே கலையிறோன்னு சொல்லிட்டு தொடப்பம் ஏந்தினாங்க இல்லையா? அதே போல் தான் பெண்கள் இந்த தொடப்பம் ஏந்தி இந்த ஊழல் குப்பைகளை பெருக்கினால்தான் நாடு உருப்படும். இதுதான் அரசியல் கட்சியில் கவனிக்கணும். அடுத்து பார்த்தா கட் பண்ணுப்பா, கட் பண்ணு பின்னால் கட் பண்ணு. வேற நீ கத்தி வச்சிருக்கியா? கட் பண்ணுத. பாருங்க, இது எங்களுடைய கோரிக்கை. இது ஜாமன்றது இனிப்பான எங்களுடைய கோரிக்கை. என்னுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தாக்கா மத்திய மாநில அரசுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஒத்துப்பா, இந்த பாருங்க, ஒன்று மத்திய அரசு, இன்னொன்று மாநில அரசு. மத்திய அரசு கேட்கிற நிதியை மாநில அரசு வழங்கி ரெண்டுத்தையும் இணைச்சி, மத்திய நிதியும் மாநில நிதியும் இணைச்சி சாப்பிட்டா தான் அடித்தட்டு மக்களும் வந்து பார்த்தாக்கா வாழ்க்கை இது சத்து தரும். தலைவர் வந்து சாப்பிடுவார். பாருங்க, இது மத்திய அரசு, இது மாநில அரசு நிதி. ரெண்டும் வந்து பார்த்தா மத்திய அரசுக்கு மாநில அரசு இணக்கமாகவும், மாநில அரசுக்கு மத்திய அரசு இணக்கமாகவும் இருந்து பாரு ஜாமு.
இது வந்து தாமா இப்போ ஏரி வேலை நிதியில் மத்திய அரசு மாநில அரசு இணக்கமாக கொடுத்து இப்போ பிரச்சனையாக இருக்கும் ஜனங்கள்லாம் யார் துட்டு தரல அப்படின்னு. ஆகவே மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால்தான் மேலும் உள்நாட்டு வளங்களை பயன்படுத்தி சர்க்கரை ஆலைகளில் எத்தனால் தயாரிக்க வேண்டும். எரிபொருளாக இருந்தால் இன்றைக்கு அந்நிய செலாவணி 2 லட்சம் கோடி அந்நிய செலாவணிக்கு கச்சா எண்ணெய் இருக்கிறாங்க. அந்த வளைகுடாவில் வந்து துறைமுகத்தில் வந்து பார்த்து இப்போ தற்போது நெருக்கடியாக இருக்கிற நிலையில் உள்ளூரில் எத்தனால் தயார் பண்ணியிருக்கலாம். இந்த சர்க்கரை ஆலைகளில் மாட்டு தீவனம் வந்து பார்த்தாக்கா தீவனத்தை தயார் பண்ணியிருக்கலாம். தேங்காய் எண்ணெய் மணிலா எண்ணெய் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி ரேஷன் கடையில் கொடுத்துருந்தா இன்னைக்கு பாமாயிலுக்கான அந்நிய செலாவணி தேவைப்படாது. வளங்களை காப்பாற்றலாம். குறிப்பாக மத்திய அரசு ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் மணிலா எண்ணெய் பயன்படுத்துவதற்கு அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அடிச்சிருக்கு. அதுபோல் மத்திய அரசு மாநில அரசுகள் எவ்வளவு வந்து பார்த்தா நீங்கள் பரிந்துரை விலை தர்றீங்க, மாநில பரிந்துரை எவ்வளோ தர்றீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி உச்சநீதிமன்றம் தான் டைரக்ஷன் கொடுத்துருது மத்திய அரசுக்கு. விவசாயிகள் போராட்டத்தின் பேரில் உச்சநீதிமன்றம் கொடுத்த டைவர்ஷன் படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நீங்கள் எவ்வளோ மாநில பரிந்துரைகளை தர போகிறீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை அனைத்து மாநிலங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரேஷன் கடையில் மணிலா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதுக்கான ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவரை எந்த ஒரு மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு இணக்கமாக இல்லை. ஆகவே தான் ஊழல் பெருகிவிட்டது, ஊழல் குப்பை அதிகமாகிவிட்டது. ஆகவே அதை பெண்கள் விளக்குமாறு ஏந்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வடக்கு மண்டல விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த கோரிக்கையை அனைத்து அரசியல் கட்சிக்கும் கவனத்தில் எடுத்து வரோம். இவர் வந்து மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் KM வெங்கடேசன், இவர் மாநில துணைத் தலைவர் ஊனமலை ஆனந்தன். இதை